எல்லா கட்சிக்குமே அவங்கவுங்க அது மாதிரியான ஒரு விஷயங்களை செய்கிறப்ப அது ஒரு யுக்தி அப்படிம்பாங்க. இப்போ என்னென்னா வெளிப்படையாகவே நம்ம சொன்னாலும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் அது கூட்டணியாக எந்த மாதிரி கூட்டணி என்ன மாதிரியான ஒரு விஷயங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை பொதுமக்கள்கிட்டயே எழுப்பியிருக்கு. அடிப்படையான ஒரு விஷயமே. இப்போ என்ன அப்படின்னா இங்கே பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து கூட்டணி கட்சி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கிறது இல்லை. 1980 வந்து திமுக காங்கிரஸ் அப்படி வச்சப்போ கூட அது வந்து தோல்வி தான் அடைந்தது. அதுமாதிரி கட்சி தொண்டர்கள் உறுப்பினர்கள் பார்த்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத விரும்ப மாட்டாங்க. அது ஒரு மனநிலை அப்படிங்கிற ஒரு இது. பின்னாடி திமுக வச்ச ஒரு உதாரணம் சொன்னாலும் இது ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தபோது கூட வந்து அமைச்சர்கள் இது பண்ணி தரலை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜக தரப்பில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு. இதை விட முக்கியமானது என்னென்னா ஒரு வெகுமக்கள் மத்தியில் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா பாஜக காவிக்கொடி அப்படின்னா ஒரு அசூசை இருக்குது. ஆனால் பாஜகவுடைய முருகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வர தேர்தலுக்கு அப்புறம் கோட்டையில் காவிக்கொடி பறக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒடிசா மாதிரி டெல்லி மாதிரி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற. அப்போ அதெல்லாம் என்ன இது எல்லாமே வந்து இவங்க என்ன செய்கிறத பாஜக செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற திமுக விட முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற அதிமுகவை காலி பண்ணால் போதுன்னா அது செயல்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. ஆனால் இப்போ கூட்டணி சார்ந்த விமர்சனம் அப்படின்னா இப்போ திமுக கூட்டணியும் இன்டாக்டாக இருக்கா அப்படின்ற கேள்வியும் எழுதில்ல. இப்போ திமுக கூட்டணி பற்றி நம்ம பேசணும், அதில் உள்ள பிரச்சனை பற்றியும் பேசணும். இப்போ இதுக்கு அதுக்கு அடுத்தது அதுக்கு வரலாம். அதனால் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கட்சியுமே இந்த கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு வெவ்வேறு ஒரு விலங்குகளை ஒன்றா வந்து கழுத்தில் கட்டி ஓட விட்டால் சிக்கலாயிருமாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த முறை ஏற்கனவே இதே பாஜக கூட திமுக கூட்டணியை வச்சிருந்தது இல்லைங்கள. அந்த நேரத்தில் வந்து குஜராத்தில் வந்து ஒரு கலவரம், பெரிய கலவரம், ஒரு கலவரம் இல்லை பெரிய கலவரம் நடந்தப்பயே அப்போ வந்து திமுக தலைவராக இருந்த கருணாநிதி வந்து இதை அரசியலாக்காதீர்கள்னு சொன்னதும் வரலாறு. நான் ஒன்றும் சொல்கிறதுனால வந்து திமுக ஆதரவாளர்கள்லாம் நான் பேசலை. ஏற்கனவே திமுக அப்படி இருந்தது. அதே மாதிரி பொது சிவில் சட்டத்தில் வந்து ஆதரவா வாக்களித்த கட்சி தான் திமுகவும் அந்த மாதிரிலாம் இருந்தது. 2002